ஓம் சாந்தி. 16/7/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, டிராமாவின் யதார்த்த ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் ஆடாமல் அசையாமல் ஒரே சீரான நிலையில் இருக்க முடியும். மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாது. கேள்வி: தேவதைகளின் எந்த ஒரு முக்கியமான குணம் குழந்தைகளாகிய உங்களிடம் சதா காணப்பட வேண்டும்? பதில்: முக மலர்ச்சியுடன் இருப்பது. தேவதைகளை சதா புன்சிரிப்புடன் மலர்ந்த முகத்துடன் இருப்பதாக காட்டுகிறார்கள். அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட சதா முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையானாலும் புன்சிரிப்புடன் இருங்கள். ஒருபோதும் மனசோர்வு அல்லது கோபம் வரக்கூடாது. பாபா உங்களுக்கு எது சரி எது தவறு என்ற படிப்பினையை கொடுக்கிறார். பாபா எப்படி ஒருபோதும் கோபப்படுவதில்லையோ, மனசோர்வு அடைவதில்லையோ, அதேபோல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட மனசோர்வு அடையக்கூடாது. ஓம் சாந்தி. எல்லையற்ற குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். இங்கு இருக்கும் ஆத்மாக்கள் அனைவருமே தங்களுக்குள் சகோதரர்கள். அவர் வருவதை தூய்மையற்றவர்களை மீண்டும் தூய்மையாக்குவதற்காக, புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. இப்போது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டிருக்கிறது. எனவே ஆலமரத்தின் உதாரணம் கொடுக்கப்படுகிறது. அதாவது மரம் முழுவதும் நின்றிருக்கிறது, அஸ்திவாரம் இல்லை. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்தான் அனைத்தையும் விட பழமையானது. கல்ப விருட்சத்தின் சித்திரமும் இருக்கிறது, ஆனால் அதன் ஆயுள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. அனைவருக்கும் அனாதியான அழியாத பாகம் கிடைத்திருக்கிறது. அதை நடித்தாக வேண்டும். என்னுடைய பாகமும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று பாபா கூறுகிறார். அனைவரும் இந்த டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். பாபாவோ ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரிடம் முழு மரத்தின் ஞானம் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வதின் மூலம் ஆஸ்திகர்கள் ஆகி விடுகிறீர்கள். நாஸ்திக தன்மையில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது! அனாதைகளாக ஆகியிருக்கிறார்கள். தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். புதிய உலகத்தில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருந்தது. அளவற்ற சுகம் இருந்தது. அது கலியுகத்தினுடையது, இது சத்தியுகத்தினுடையது. அதாவது கலியுகத்தில் நாஸ்திகர்களாக இருக்காங்க. தந்தையை தெரிஞ்சுக்கல, ஆஸ்தி அடையல, ஆகையால் அனாதைகளாக இருக்காங்க. தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் ஆஸ்திகர்களாக இருந்தாங்க. தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. ஆகையால் அது கலியுகத்தினுடையது, இது சத்தியுகத்தினுடையது அப்படின்றார். இப்போது உங்களுடையது சங்கம யுகம். ஒரே ஒரு புருஷோத்தம சங்கம யுகம்தான் இருக்கிறது. அதாவது சத்தியுகத்துக்கும் திரேதா யுகத்துக்கு இடையில் ஒரு சங்கமம் இருக்குது. திரேதா துவாபரத்துக்கு இடையில் ஒரு சங்கமம் இருக்குது. துவாபர கலியுகத்துக்கு இடையிலையும் சங்கமம் இருக்குது. ஆனால் புருஷோத்தம சங்கம யுகம் ஒரே ஒரு யுகம்தான். கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய யுகம். அதுக்கு தான் புருஷோத்தம அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார். ஏன்னா அப்போ தான் மனிதர்கள் புருஷோத்தமர்களாக, தேவதைகளாக ஆகிறாங்க. சத்யுக திரேதாவின் சங்கமத்தை புருஷோத்தம என்று சொல்ல மாட்டார்கள். இங்கே இருப்பவர்கள் அசுரர்கள், அங்கே இருப்பவர்கள் தேவதைகள். இது ராவண ராஜ்யம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ராவணனின் தலை மீது கழுதையின் தலையை காட்டுகிறார்கள். கழுதையை எவ்வளவுதான் சுத்தப்படுத்தி அதன் மீது துணியை வைத்தாலும் கழுதை பிறகு மண்ணில் புரண்டு துணியை அழுக்காக்கிவிடும்.
பாபா உங்கள் துணியை அழகாக சுத்தமாக ஆக்குகிறார். பிறகு ராவண ராஜ்யத்தில் விகாரங்களில் புரண்டு அழுக்காகி விடுகிறீர்கள். ஆத்மா ஷரீரம் இரண்டும் தூய்மையற்றதாக ஆகிவிடுகிறது. நீங்கள் அலங்காரம் முழுவதையும் இழந்து விட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது வடநாட்டில் ராவணனுடைய தலை மீது கழுதையை காட்டிருக்காங்க. கழுதையினுடைய முகத்தை காட்டுறாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். எவ்வளோ அழகாக சிம்பாலிக்காக காட்டுறாங்க பாருங்கள். கழுதை என்ன பண்ணும்? எவ்வளோதான் குளிப்பாட்டி அதை அழகுபடுத்தினாலும் மண்ணை பார்த்தாலே அவ்வளோதான். மண்ணை பார்த்த உடனே அதில் புரண்டு அழுக்காக்கிக்குது. அதுபோல் ஒவ்வொரு சங்கம யுகத்தில் நான் உங்களை அலங்கரித்து அழகானவர்களாக மாற்றுறேன். அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் அந்த விகாரங்கள் என்ற மண்ணில் புரண்டு மீண்டும் நீங்கள் அழுக்காயிடுறீங்க. அந்த அலங்காரத்தை எல்லாம் இழந்துடுறீங்க, வீணாக்கிடுறீங்க அப்படின்றார். பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராக இருக்கிறார். அவருடைய தொழிலை பற்றியும் யாருக்கும் தெரியாது. அதாவது பிரம்மா படைக்கிறவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி படைக்கிறார், எதை படைக்கிறார், எப்போ படைக்கிறார், இதெல்லாம் தெரியாது. சிவபாபா பிரம்மா மூலமாக படைக்கிறார் அப்படின்றது தெரியாது. ஏன்னா சிவபாபா மறைமுகமாக இருக்கிறார், இந்த கண்களுக்கு தெரியறதில்லை. அதனால்தான் பிரம்மா தான் படைப்பவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறது. அதில் அழியாத பாகம் நிறைந்திருக்கிறது. பரம்பிதாவும் ஆத்மாதான். அவர் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறார். அவர்தான் ஆத்ம உணர்வை ஏற்படுத்துகிறார். அதாவது தேகதாரி மனிதர்கள் யாருமே அந்த ஆத்மாவுடைய ரியலைசேஷன் செய்விக்க முடியாது. பரமாத்மாவும் ஒரு ஆத்மா தான். அவர்தான் ஞானக்கடல். அவர்தான் ஆத்மாவுடைய ரியலைசேஷன் செய்விக்க முடியும் அப்படின்றார். அதாவது நீ ஆத்மா என்று அந்த பரம ஆத்மா தான் உணர வைக்க முடியும். அனைத்தையும் விட நல்ல சித்திரங்கள் திரிமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்ப விருட்சம். இவை ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டவையாகும். வெளிநாடுகளில் சேவை செய்வதற்கும் கூட இந்த 2 சித்திரங்களையும் எடுத்து செல்ல வேண்டும். இவற்றில்தான் அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையாகி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவின் தூசியில் புரண்டு அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த டிராமாவை யதார்த்தமாக புரிந்து கொண்டு தன்னுடைய மனநிலையை ஆடாததாக, அசையாததாக, உறுதியானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் குழப்பமடையக்கூடாது. சதா முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம்: நன்றாக யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடிய பச்சாத்தாபத்திலிருந்து விடுபட்ட ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். உலகத்திலும் முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். யார் யோசித்து செய்வதில்லையோ, அதாவது செய்துவிட்டு பிறகு யோசிக்கிறார்கள் என்றால் அது பச்சாத்தாபத்தின் ரூபமாக ஆகிவிடுகிறது. பின்னால் யோசிப்பது என்பது பச்சாத்தாபத்தின் ரூபம். முதலில் யோசிப்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணமாகும். துவாபர கலியுகத்திலோ அநேக விதமான பச்சாத்தாபங்கள் அடைந்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் நன்றாக யோசித்து புரிந்து கொண்டு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்யுங்கள்.
ஒருபோதும் மனதிலும் கூட ஒரு வினாடி கூட பச்சாத்தாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன்: இரக்கமனமுடையவராகி அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளை தானம் செய்பவர்கள்தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: பிறருக்கு உபகாரம் செய்யும் பாவனை வைத்து ஒவ்வொரு ஆத்மாவின் குணத்தை பாருங்கள். யாருடைய பலவீனம் அல்லது அவகுணத்தை பார்த்தாலும் தன்னுடைய சுப பாவனையினால், ஒத்துழைப்பின் விருப்பத்தினால் அந்த ஆத்மாவையும் குணவானாக ஆக்குவதற்கு சக்தியை தானம் செய்யுங்கள். இதுதான் பரோபகாரம் செய்வதாகும். ஓம் சாந்தி. ஜோதி